இம்மானுவேல் பேர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர் பிறக்கிறதுக்கு முன்னமே அவர் இப்படி பிறப்பார், அவருக்கு என்ன பேர் இருக்குன்னு சொல்லி ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்னென்ன பேரிடுவாயாக? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அல்லேலூயா. அப்ப இந்த பிள்ளைக்கு கர்த்தர் என்ன பேர் வச்சிருக்காங்க? எங்க இம்மானுவேல் பேர் வச்சிருக்காங்க. பைபிள் சொல்லுது, அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது போல, இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இம்மானுவேல் ஒரு பேர் வச்சிருக்காங்க ஆண்டவரே, நாங்களும் அந்த பெயரை உச்சரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம்னு ஏசாயாவிலும் வருது, மத்தேயுவிலும் அந்த வார்த்தை வருது. சோத்திருக்கிறோம். அப்போ அந்த நாமத்தை பழைய ஏற்பாட்டில் சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுவான்னு தீர்க்கதரிசனமா ஏசாயா சொன்னார். அது மத்தேயு 1:23 நடக்குது. இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? இந்த உலகத்துல தேவர்கள் என்று சொல்லப்படுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, கடவுளை தேடிதான் மனுஷன் வரணும்னு சொல்லி இன்றைக்கு என்ன பண்றாங்க? புனித யாத்திரை பண்றாங்க. எப்படியாவது கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சிடணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடணும்னு சொல்லி கடவுள் இருக்கிற இடத்தை தேடி போவோம்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க? சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் என்ன பண்றாங்க? சோதரிக்கிறோம். தெற்கே இருக்கிற மக்கள், நல்ல கவனிங்க, தெற்கே இருக்கிற மக்கள் கிழக்கு திசை சோதரிக்கிறோம். தெற்கே இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க? வடக்கை நோக்கி போறாங்க. அங்க போய் புனித யாத்திரை போறாங்க. அப்ப வடக்கே இருக்கிற ஜனங்கள் தெற்கை நோக்கி வராங்க புனித யாத்திரை. சோதரிக்கிறோம். அதனால கிழக்கு திசையில் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் மேற்கை நோக்கி போறாங்க, மலைகள் எல்லாம் நோக்கி போறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காத, மேற்கு திசையில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? கிழக்கு திசையா வராங்க. சோத்திரம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா? ஆனா நான் பிரசங்கம் பண்ணது ஆண்டவரே என்ன தேடி அங்கவா இங்கவான்னு அவர் சொல்ற தேவன் இல்ல, நான் இருக்கிற இடத்தை தேடி அவர் வராது. கையில கட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு சுகன்யாவை தெரிஞ்சவங்க, ஒருவேளை இன்றைக்கு வந்து அருமையான சோதரிக்கிறோம் தினேஷ தெரிஞ்சவங்க இங்க இருக்கிறவங்க சொல்ற சோதரம், எவ்வளவோ பிரச்சனைகள். சில நேரம்லாம் இந்த உலகத்துல ஏன் இருக்கணும்? சுகன்யாவை நம்மள சொல்லணும்னா உலகத்துல நம்ம ஏன் இருக்கணும்? இறந்து போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்த நேரம் எல்லாம் உண்டு. அந்த அருமையான மகனுடைய வாழ்க்கையில் அப்படி பல பிரச்சனைகள் வந்த நேரம் உண்டு. ஆனா அவர்களை தேடி இயேசு வந்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த குடும்பம் சபைக்கு சாட்சியாக ஆண்டவருக்கு மகிமையாக சோதரிகள் அவர்கள் இன்றைய 3 பிள்ளைகளோடு சோதரிகள் இன்னைக்கு சந்தோஷமா கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எங்க அப்பாவுடைய பிளான் மாதிரி முதல்ல எங்க வீட்டுல ஆம்பளை போட, அப்புறம் ஒரு பொம்பளை, அப்புறம் ஒரு ஆம்பளை பிள்ளை. சோதரிகள் அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, முதல் ஆம்பளை பிள்ளை, ரெண்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை, மூணாவது ஒரு ஆம்பளை பிள்ளை. சோதரி நிறைய பேர் மூணாவது இந்த சிஸ்டருக்கு பிள்ளை வேணுமா மனசு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். சோத்திரம், பிள்ளையை நீங்க கொடுக்கறது இல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்த்தத்தின் கனி அவரால் கிடைக்கிற. ஒருவேளை தெரிஞ்சவங்க என்னமா பண்ணிருக்கலாம், ஆனா கர்த்தர் அவர்களுக்கு அதை தரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது யாரும் ஒரு செய்ய முடியாது. அவர் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவனுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இம்மானுவேல் யாருங்க? அவர் கூட இருக்கிற கர்த்தர். இம்மானுவேல் என்கிற தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அப்ப ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்ததனால் என்ன ஆயிடுச்சு? அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவன் போற இடமெல்லாம் நல்லது நடக்குது, அவன் தொட்டதெல்லாம் விளங்குது, அவன் நட்டதெல்லாம் வளருது. இன்றைக்கு இந்த இம்மானுவேலுக்கு நான் சொல்றேன், முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் அவனோடு கூட இருப்பதனால் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. சபையா கையில கட்டி இன்னைக்கு ஆண்டவர் அவனோடு கூட அதை பிளஸ் பண்ணதான் வந்து
அதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். சோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருப்பாரானா அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருப்பான். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நான் செய்யறது எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதுங்க, நான் எடுக்கிற எதுவுமே ஃபெயிலியர் ஆகுதுங்க, எனக்கு நல்லதே ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுங்க, என் கடன் அடைய மாட்டேங்குதுங்க, என் பிரச்சனை மாற மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க நீங்க இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்க தொட்டதெல்லாம் விளங்கும், நீங்க நட்டதெல்லாம் வளரும், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், நான் இந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணீங்க வரல. இயேசு எந்த ஜாதிக்கோ எந்த மதத்துக்கோ சொந்தக்காரர் அல்ல. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல, இந்த சர்வ லோகத்துக்கும் அவர் ஆண்டவராய் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்க பிரசங்கம் பண்ற எங்க அப்பா பேர் பெருமாள். அது நாம நீண்ட மூக்குல இருந்து நாம வரும். சோத்திரிக்கிறோம். இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என்னுடைய தாயார் பேர் தனலட்சுமி. சோத்திரிக்கிறோம். வியாதியும் வறுமையிலும் இந்த உலகமே வேண்டாம் செத்துடலாம்னு சொல்லி ரயில்வே கண்டவாளத்துல விழுந்து சாக போன எங்க அப்பாவை தேடி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இயேசு தேடி வந்தார். கை தட்டி கர்த்தரை சொல்றேன். அன்னைக்கு மட்டும் இயேசுனால எங்க அப்பாவை தேடி வந்தனா எங்க அப்பா ஏதாவது ஒரு ட்ரெயின்ல தலையை வச்சு செத்து போயிருப்பாரு. எங்க குடும்பமே இன்னைக்கு இல்லாம போயிருக்கும். இன்னைக்கு நாங்க குடும்பமா இருக்கிறோம்னா எங்களை தேடி அவர் வந்தார், எங்களை ரட்சித்தார், எங்களை ஆசீர்வதித்தார். அந்த இயேசு இந்த ராத்திரி வேளையில உன்னை தேடி வருகிறார். இந்த வார்த்தை வழியா உன்னை தேடி வருகிறார். உன் பேரை நீ மாத்த தேவையில்லை, உன் ஜாதியை நீ மாத்த தேவையில்லை. இயேசுவே நீங்க என்னோடு இருந்த ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்க, என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க, அது போதும். உங்க வீடு கூரை வீடா பெரிய வீடா, இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், இயேசு எதையுமே கேட்கல. உங்க இருதயத்தை கொடுத்தா அவர் வந்து தங்கினா காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும். அப்படியானால் இந்த இம்மானுவேலுக்கு நான் சொல்ற முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார்னால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருப்பான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். அப்படிதான் இந்த அருமையான குடும்பம். இன்னைக்கு இந்த குடும்பம் ஒரு சின்ன டெக்ஸ்டைல் வச்சு நடத்துறாங்க, சின்ன வியாபாரத்தை நடத்துறாங்க. அவனை கேட்டு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதுனால் அவர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். கைகட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இவர்களை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விரிவடைந்தான் போட்டிருக்கு. அப்போ இம்மானுவேல் கூட இருப்பாரானால் நீங்க தேங்கின குட்டையா இருக்க மாட்டீங்க, அப்படியே நொடுங்கி போன ஆளா இருக்க மாட்டீங்க, பரவி போகிற ஆட்களா இருப்பீர்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க விரிவடைவீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த அருமையான இம்மானுவேலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் சோத்திரிக்கிறோம், அவன் நாளுக்கு நாள் விரிவடைகிறவனாக, நாளுக்கு நாள் அவன் பெருகுகிறவனாக, எல்லா நன்மைகளால் அவனை பெருகிறவனாக கர்த்தர் அவனை மாற்றுவாராக சொல்லி கைதட்டி அவனை வாழ்த்துவோம். அல்லேலூயா. தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிறவன், அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க. ஆனா தாவீதை கேட்டு பாருங்க, தாவீதே நீ எப்படியா இவ்வளவு வளர்ந்த, நீ ஒரு ஆடு மேய்க்கிற பையன், உனக்கு எப்படி இந்த உயர்வு வந்துச்சு, நீ எப்படி விரிவடைந்தாய், எப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் தாண்டி தாண்டி போற, எப்படி போற சொல்லுவாரு. தாவீது சொல்லுவாரு, என் திறமை ஒண்ணு இல்லைங்க, என் அறிவு ஒண்ணு இல்லைங்க, இந்த இம்மானுவேலர் என்று சொல்லப்படுகிற சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதினால் நான் நாளுக்கு நாள் விரிவடைகிறேன். முதல்ல கோலியாத்த அவன் சோதனம் பண்ணான், அதுக்கப்புறம் ஒரு யுத்த தளபதியா மாறினான். சோதரிக்கிறோம். அதுக்கப்புறம் அவன் அப்படியே அடுத்த ஸ்டெப்ல போய் முடிவுல ராஜாவாகவே மாறிட்டான். சோதரிக்கிறோம். காரணம் ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கை கட்டி ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த நாளில் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற பிரதர் சிஸ்டர் நீங்க யாராவது இருங்க, கடன் பிரச்சனையோடு கூட இருக்கலாம், கஷ்டத்தோடு கூட இருக்கலாம். இந்த 2025 எனக்கு ஒன்றும் நல்லதே நடக்கல பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. சோதரிக்கணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த இயேசுநாதர் மட்டும் என்னை தேடி வராது இருந்திருப்பாரா, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, அவங்க சொல்லும்போது எனக்கே அழகா இருந்தது. பாஸ்டர் நான் ரோடோடா பிச்சை எடுத்தோம் பாஸ்டர், ரோடோட பிச்சை எடுத்தோம் பாஸ்டர், வயிற்று பசிக்காக நான் பிச்சை எடுத்தோம் பாஸ்டர். ஆனா ஆண்டவரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். பிச்சை எடுத்த இந்த சகோதரி இன்னைக்கு வெளிநாட்டுல ஒரு பெரிய
வேலையில் இருக்கிறாங்க, அவங்க லட்சங்களை இப்போ சம்பாதிக்கிறாங்க. அநேகருக்கு அந்த சகோதரி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. காரணம், இயேசு ஒருவனோடு கூட இருப்பானால் அவன் எந்த மனிதனாக இருந்தான் அவன் விரிவடைய செய்வான். அல்லேலூயா. நீங்க சொல்ற நான் ஏதோ கதையோ என்னமோ சொல்லி நான் நேரத்தை ஓட்ட விரும்பல. அந்த ஆசீர்வாதம் இந்த அருமையான பிள்ளைக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். மூணாவது 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோனோடு கர்த்தர் இருந்தான், அவன் பெரியவனானான்னு சொல்லப்பட்டது. சாலமோனோடு யார் இருந்தீங்க? கர்த்தர் இருந்தான். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சாலமோன் கூட கர்த்தர் இருந்தான். அவன் என்னவா மாறிட்டான்? பெரியவனாய் மாறிட்டான். ஒரு கிரேட்டஸ்ட் மேனாக மாறிட்டான். பெரிய மனுஷனா மாறினான். ஓ சோதரிக்கிறோம், சாலமோன் ராஜாவாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா தாவீதுக்கு பிறந்த எத்தனையோ, அவனுக்கு முன்னாடி பிறந்த எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் அந்த போஸ்டிக்கு வர முடியல, அவங்களால பெரியவனாக முடியல. ஆனா சாலமோன் பெரியவனானா அதற்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனோடு இருந்தார். அப்ப ஆண்டவர் உங்க கூட இருப்பாரானால் நீங்கள் பெரியவர்களாய் மாற முடியும். தொழிலே பெரியவர்களாய் மாற முடியும். உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பெரியவர்களாய் மாற முடியும். ஒரு பெரிய வீட்டை உங்களால் கட்ட முடியும். ஒரு பெரிய வியாபாரத்தை உங்களால் செய்ய முடியும். நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த ஊழியக்கார மைக்ல பிடிச்சி நீங்க கூட இருந்தா நீ பெரியவன் ஆவது சொல்றாரு. ஆண்டவரே என் வாழ்க்கையை அப்படி பெரியவனா மாற்றுங்க ஆண்டவரே. நான் ரொம்ப சிறுமையா இருக்கிறேன், எளிமையா இருக்கிறேன். தாவீது சொன்னான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம சின்னவர்களா இருக்க மாட்டோம். யாரா மாறிடுவோம்? பெரியவர்களாய் மாறுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சாலமோனோடு கூட கர்த்தர் இருந்தார். நேரம் கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். பைபிள் இப்படி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரிகள் மார்க் 14 வசனம் 20 சொல்லுகிறது, அவர்கள் சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியையை நடப்பித்தார். சீஷர்களோடு கர்த்தர் இருந்தபடினால் அவர்கள் போகிற இடங்களெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அவர்களை கொண்டு கர்த்தர் கிரியைகளை செய்தார். நான் சொல்றேன், இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடன் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சோதரிகள் அநேகர் உயர்த்தப்படுவார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் யாருக்கெல்லாம் போய் ஜெபிக்கிறோமோ, நாம் யாருக்கெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோமோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்வார். பேய்கள் ஓடும், கண் தெரியாதவர்களுக்கு கண்ணை அவர் திறக்க வைப்பார். சோதர பலவீனங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், வியாதி மாறும், பலவீனம் மாறும். இன்றைக்கும் அந்த கிருபையோடு வந்திருக்கிறீங்க. யாராவது வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? பல பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கிறீங்களா? பல கஷ்டங்களோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்களா? இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். நான் உங்களை பார்க்கல சோதரன், ஆனா இயேசு உங்களை பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா? ஒருவேளை சோதரன் கணவர் குடியாரா இருக்கிறாரா? உன் பிள்ளைகள் அடங்காப்பிடாதீங்களா இருக்கிறார்களா? சோதர கடன் மேல கடன் பாஸ்டர், என் வாழ்க்கையில இந்த நேரம் தான் இந்த உலகத்துல பிறந்தனோடு தெரியல, எல்லாருக்கும் சாவு வருது, எனக்கு வரக்கூடாதா அப்படின்னு என்ற நிலையில தான் என் குடும்பம் வாழ்க்கை வீடு இருக்குது நீங்க சொல்வீங்களா? இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. இயேசு உங்களுக்கு ஒரு இம்மானுவேலா இருக்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், அவர் கிறிஸ்தவர்களுக்கு உரிய இயேசு அல்ல. அவர் கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிப்பதற்காக இயேசு வரவில்லை. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகில் பிறந்தார். அதனாலதான் கிபி கிறிஸ்து பிறந்ததற்கு முன்பாக, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாக என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஹிஸ்டரியில படிக்கிறோம். அதனால இயேசு இல்லாத ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகள் பாடம் படிக்கும் போது கிமு படிச்சுதான் ஆகணும். கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னாக, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னாக இந்த உலக சரித்திரமே இயேசுவை வைத்துதான் இயங்குகிறது. அல்லேலூயா. அந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். அந்த இயேசுவை நீ கூப்பிடுவாயானா, இவர்களுக்கு அற்புதம் செய்தவர்
ஜோஷுவாவுக்கு அற்புதம் செய்தவர், எபிமாவுக்கு அற்புதம் செய்தவர், தினேஷுக்கு அற்புதம் செய்தவர், சுகன்யாவுக்கு அற்புதம் செய்தவர். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தன்னை நிரூபித்து காண்பித்தார். நான் முதலாவது சொல்கிறேன், இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இயேசு நம்மோடு இருப்பாரானால் நாம் விரிவடைவோம். இயேசு நம்மோடு இருப்பாரானால் நாம் பெரியவர்களாவோம். இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் நம் மூலமாய் கிரியை நடப்பிப்பார். இந்த நாளில் இந்த பிள்ளையை கரம் நீட்டி சொல்லுவான். இம்மானுவேலுக்கு நேரம் கை நீட்டி சொல்லுங்க. இந்த அருமையான பிள்ளையோடு கர்த்தர் இருந்து அவர் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் இந்த பிள்ளையோடு கூட இருந்து நாளுக்கு நாள் விரிவடைய பண்ணுவாராக. கர்த்தர் இந்த பிள்ளையோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றிலும் பெரியவனாகுவாராக. கர்த்தர் இந்த பிள்ளையோடு கூட இருந்து அநேக கர்த்தருடைய கிரியைகள் இவன் மூலம் வெளிப்படுவதாக. இந்த பிள்ளைக்கு எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா?